ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு பரோட்டா வெரைட்டியும் அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். அது மேத்தி பரோட்டா. இந்த மேத்தி பரோட்டாவே நம்ம 2-3 விதமாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஒரு அதாவது நார்மலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு இது காயின்னு சொன்னோம்னா அது வந்து கிழங்கு வகை, அது முக்கியமாக உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் எனக்கு இந்த மேத்தி பரோட்டாவை நம்ம பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப், உருளைக்கிழங்கு 3, வேக வைத்து தோல் உரித்து மசிக்கவும். கசூரி மேத்தி எனப்படும் காய்ந்த வெந்தயக்கீரை 1/4 கப், பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 6 பற்கள் தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும். வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பார்த்திங்கன்னா இந்த மேல் மாவுக்கு கோதுமை மாவு 2 கப் கொடுத்துருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நீ அடுத்தது போடணும், அது உள்ளே வைக்கிறது இல்லையா. இது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் காஞ்ச வெந்தயக்கீரை போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடச்சின்னு வச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 கப் வெந்தயக்கீரையை வாங்கி காம்பு எடுத்துகிட்டு நல்லா இலைகளை ஆஞ்சி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கும் போது இந்த சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து உள்ள இந்த பூரணத்தை கூட நம்ம வெண்ணெய் தான். இந்த வெண்ணெய் கொஞ்சம் உருகின உடனே அதில் பூண்டு, அதோட பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 பச்சை மிளகா. இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பச்சை மிளகாய்க்கு விதையை எடுத்துட்டிங்கன்னா காரமே இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நல்ல நேரம் ஆக நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது பாருங்கள் நம்ம வெந்தயக்கீரை. தீ குறைச்சி வச்சுட்டு அதில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மேல் மாவுலேயும் உப்பு இருக்கும். ஸோ உள்ளே வைக்கிற பூரணத்தில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீ அடுத்தது இந்த பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு கிண்ணத்தில் அள்ளிடுறேன். வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, இந்த பூர்ணம் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக உருண்டையாக உருட்டிடலாம். இப்போ நம்ம அந்த இதில் ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை போடுறதா இருந்தால் நம்ம எப்போ அந்த காஞ்ச வெந்தயக்கீரை போட்டு கிளறணுமோ அதே ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாகவும் வெந்தயக்கீரை போட்டுருங்க. அது இலைகளை ஆஞ்சிட்டு அப்படியே அதுக்காக இலையாக உட்காந்து ஆயணும் முடியாது. ஏன்னா அந்த பெரிய வெந்தயக்கீரைனா பரவாயில்ல, அந்த சின்ன கட்டு வருதுல்ல அதுதான் வாசனை நல்லாதையாக இருக்கும். அது என்ன பண்ணணும், அந்த காம்பு கட்டாக கட்டி இந்த இவ்வளோ நிறுத்துக்கு வச்சுருப்பாங்க. அந்த கழுத்துக்கிட்டேம்பாங்களே அது மாதிரி இந்த இலைக்கு நெருக்கமாக அதை அப்படியே அந்த கட்டை பிரிக்காமல் நறுக்கி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் காம்போடு மீதி அந்த இலை கிடச்சிரும். அது அப்படியே நிறைய தண்ணி பிடிச்சி வச்சு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த மண் அழுக்கு எல்லாம் கீழ் தங்கிடும், மேலே இலை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மிதக்கும். அதை அப்படியே அரிச்சு எடுத்து நம்ம வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உருட்டி வச்சுட்டேன். இப்போது இந்த மாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதை கிண்ணம் மாதிரி கையில் செய்கிற பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி திரட்டுறோம் இல்லையா, இந்த மாதிரி திரட்டிகிட்டே நீங்கள் உள்ளே பூரணத்தை வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கலாம்.
இப்போ இந்த உருண்டையை தூக்கி இதில் வச்சுட்டு நல்லா மூடின மாதிரி ஃபுல்லாக பண்ணி நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கிண்ணம் பண்ணுறதா இருந்தால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவில் பரட்டிக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்குங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஸோ இது நல்லா அப்படியே கிண்ணம் மாதிரி பண்ணிடணும். நல்லா அப்படியே பரப்பிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிண்ணமாக கிடைக்கும். இது அப்படி இந்த கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதை வந்து நல்லா மூடிடணும். அந்த பூரண வெளியில் தெரியாதபடிக்கு நல்லா மூடி லேசாக முறுக்கி அப்படியே வச்சுருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ 2, 3 அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நிறைய பண்ணுற போது நீங்கள் இந்த மாதிரி நன்னால பண்ணி உருட்டிட்டு கையோடு நீங்கள் திரட்டி போட்டுடணும். ஏன்னா அது உருளைக்கிழங்கோட டெக்ஸ்சர், அந்த டெண்டன்சி என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆனால் லேசாக தண்ணி விட ஆரம்பித்து அப்படியே அந்த மேல் தோலும் அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும், கசகசன்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ திரட்டி போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்ததையும் திரட்டி வச்சிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க நேரம் நான் காஞ்ச கல் மேலே போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெண்ணெய் லேசாக, மறுபக்கத்துக்கும் திருப்பி விட்டுட்டு வெண்ணெய் எடுத்துக்கலாம், வெண்ணெயை போட்டுக்கலாம். இது எண்ணெய் நெய் எது சேர்த்துக்கிட்டாலும் அவரோட விருப்பம் மேலே தடவுறது. ஆனால் நம்ம மாவில் பிசைஞ்சது மட்டும் வெண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்ணெய் போட்டு மாவு பிசைறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்துடலாம். இந்த பூர்ணத்தை நிரப்பி கூட ஒரு 10 நிமிஷமாவது விட்டுடலாம். ஆனால் பூர்ணத்தை நிரப்பி திரட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட அதை அப்படியே விட முடியாது. விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா சேர்ந்துடும், ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ திரட்டி வச்சுருக்க 3ஆவதையும் அதில் போட்டுடுவோம். இப்போ 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த பரோட்டாவுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். அது ரெடி பண்ணுறதுக்குள்ளாக உங்களுக்கு சின்ன டிப்ஸ், அது பரோட்டா பற்றி. இப்போ பரோட்டா பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறது வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் இன்னும் நல்லா ரிச்சாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணலாம், கார்ன் இருக்குது இல்லையா, அதாவது ஸ்வீட் கார்ன் இப்போ நிறைய கிடைக்கிது, அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன்.
அதை வேக வச்சு அந்த மொத்துக்களை உதுத்து எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இதே மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்சுவலாக என்னோடய சின்ன சஜஷன், அது எல்லாருமே அது அதாவது கொஞ்சம் வயசானவங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த பரோட்டா, பூரி இந்த மாதிரி வகைகளை நைட் டின்னருக்கு வைக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுறது, மத்தியானத்தில் இந்த ஒரு பரோட்டாவோ பூரியோ என்ன பண்ணுறோமோ அது சப்ஜியோடு வச்சுட்டு கூட கொஞ்சம் சாதமும் காய்கறிகளும். ஸோ நமக்கு வந்து அந்த வயசு கொஞ்சம் கூட வயசானவங்களுக்கு வந்து செரிமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது இதெல்லாமே தவிர்க்கலாம். ஆனால் ஆசைக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் நைட்டு தான் டின்னருக்கு தான் சாப்பிடணுமா பரோட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மத்தியானம் நல்லா வெரைட்டியாக பண்ணலாம். பரோட்டா சாப்பிட்லாம், பூரி சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், எல்லாம் அதை மத்தியானம் கொஞ்சம் வச்சுட்டு கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட காய்கறியோடு இந்த சாதமும் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா வெரைட்டியில் இன்றைக்கி நம்ம பார்த்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரைலாம் போட்டு இதில் நிறைய வகைகள் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதோடு நீங்கள் பன்னீர் இருக்குது இல்லையா, அதை துருவிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். சோயா கிரானியூல்ஸ் கிடைக்கிது, இப்போ சின்ன இது மாதிரி துண்டாக கிடைக்கிது. அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு வடிகட்டி நல்ல பச்சை தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதோட கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் காரம், கொஞ்சம் தயிர் இது எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சுட்டுங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இது இப்போ பண்ணது மாதிரியே நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எல்லாம் எடுத்துகிட்டு எடுக்க போகிற போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அதையும் சேர்த்து இதோட போட்டு நல்லா பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா ஊறி போனதுக்கு இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பரோட்டா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் இருக்குது இல்லையா, சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அதே மாதிரி அதோட கூட கொஞ்சம் பூண்டு விருப்பப்பட்டவங்க பூண்டு நறுக்கிடுங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கிட்டு நிறைய கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூளும் போட்டு இறக்க போகிற போது உங்களுக்கு அந்த வதக்கி எடுக்க போகிற போது கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தை அதில் லேசாக புழிஞ்சிட்டு பிரட்டி எடுத்துகிட்டு இதை ஸ்டஃபிங்காக வச்சு கூட நீங்கள் பரோட்டா பண்ணலாம். இப்போ இந்த பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவையான போது இந்த ஃபில்லிங்கை மட்டும் விதவிதமாக பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த லச்சா பரோட்டான்னு சொல்லுவாங்க, பஞ்சாபிஸ் பண்ணுறது அந்த பரோட்டா. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாவு பிசைஞ்சிருப்பாங்க. ஆனால் மடிப்புகள் விதவிதமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு மடிப்பும் பார்த்திங்கன்னா அந்த விதவிதமாக மடித்து அதை போடுற போது அது நீங்கள் 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா கூட நல்லா மிருதுவாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா பேஸ் இது தான். கோதுமை மாவோட கொஞ்சம் வெண்ணெயும் உப்பும் கலந்து நல்லா பிசைஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவையான போது அது உள்ள ஃபில்லிங்கை விதவிதமாக செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பரோட்டா வெரைட்டிஸ்லேயே நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கொழுக்கட்டைக்கு பூரணம் எப்படி விதவிதமாக பண்ணுறோம் அந்த மாதிரி பரோட்டாவுக்கு விதவிதமான பூரணங்கள் பண்ணி நம்ம பரிமாறலாம். அந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து மாவு பிசையணுங்கிற அவசியம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டப்பாவில் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பரோட்டா பண்ணிட்டோம், விதவிதமான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்ததுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த தால் சப்ஜிக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிச்சடி பருப்பு எனப்படும் தோலுடன் கூடிய பாசி பருப்பு 1 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி சிறிதளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 5 நீள்வாக்கில் கீறி கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இந்த தால் சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோலோட கூட பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு கப் வைக்கணுன்னா 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம். அதாவது தண்ணி வந்து உங்களுக்கு ஓரளவு தால் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தண்ணியாக நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சத்தம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் வெந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்கோ அந்தளவுக்கு நார் சத்தும் அதில் அதிகம். என்ன காரணம், அந்த தோலோடு பண்ணுறோம். இது வடநாட்டு பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சடி பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் பரவாயில்ல, கிச்சடி பருப்புன்னு கேட்டாலே அதை கொடுக்குறாங்க. இதில் இந்த கிச்சடி வகை சாதம் அப்புறம் பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா அந்த கஞ்சி மாதிரி பண்ணுறது இது எல்லாமே அதில் நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அது வயிற்றை குளுமைப்படுத்தக்கூடியது. இது ஏற்கனவே புரதச்சத்து மட்டும் இல்லை, உடம்பை குளுமையாக வச்சுக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. வயிற்று புண்ணாற்றும். இது எல்லா வகையிலையும்
சிறந்தது. அதனால தான் நம்ம வந்து இப்போ பச்சை மிளகாய் சேர்க்கணும்னா பச்சை மிளகாயை நம்ம நெய்யில் வதக்கி தான் சேர்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 2 காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி தாளிச்சிக்கலாம். பட் பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர் வித்தியாசப்படும். பார்த்திங்கன்னா நெய் இது நல்லா நெய் ஊற்றி தாளித்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதனால் அதுக்கு நெய் கட்டாயம் தேவைங்க. இப்போ தான் பழையபடிக்கு நம்மளை நெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ரீஃபைன் பண்ணாத, அதாவது சுத்திகரிக்கப்படாத கடலை எண்ணெயை கட்டாயம் உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. அது இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஒரு காலத்தில் அது வந்து வேண்டாம், அது தவிர்க்கலாம். அதனால தான் மாரடைப்புலாம் நிறைய வருதுன்னாங்க. ஆனால் ரீசெண்ட் ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சதில் அது ஹார்ட்டுக்கு ஃப்ரெண்டுங்கிறாங்க. அதாவது இருதயத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் கட்டாயம் சுத்திகரிக்கப்படாத கடலை எண்ணெய் சாப்பிடுங்கன்றாங்க. நல்லெண்ணெய், பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், அதோட கூட இப்போ நம்ம வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இதில் நெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அப்படி கொஞ்சம் தள்ளி நின்று, ஏன்னா அது வெடிக்கும். அது கொஞ்சம் அந்த படபடப்பெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா கிட்ட வந்து மற்றதை போடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் இந்த நெய்யிலே சேர்த்துட்றேன். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அதோட வெங்காயம், இது ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேருங்க. அந்த இஞ்சி பூண்டு நெய்யில் வதங்குற போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் முதல்ல இது எல்லாத்தையும் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, சீரகம், கடுகு எல்லாம் நெய்யில் வதக்கிட்டு, பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு நம்ம வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாமே நெய்யில் போடுற போது பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டு கொஞ்சம் விலகி நின்று சமையல் முதல்ல கற்றுக்கிறவங்களுக்கு போட்டோன்னு அது வெடிக்கிறத பார்த்தா பயந்து வந்துடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த பயம் தெளிஞ்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி நின்றுக்கங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வெடித்து முடிச்சுனது. 1 நிமிஷம் அது படப்படன்னு கொஞ்சம் பொரியும். வெடிக்குதுன்னா என்னது ராலும் வெடிக்கல, பட் பொரியும். அப்படியே அந்த பொரியிற போது லேசாக சுண்டு தெளிக்கும். அதனால் கொஞ்சம் விலகி நின்றுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி, தக்காளி சேர்த்து வதக்கும்போது இதுக்கு நம்ம எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த உப்பை இந்த சமயத்தில், இந்த தாலுக்கு எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த உப்பை இந்த சமயத்தில் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் தக்காளி கரைஞ்சி வதங்கினோடனே நம்ம இதில் தாலை ஊற்றிடலாம். இது ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட். இப்போ நான் பண்ணுறது வந்து பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் தாளிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அவசரமாக டக்குன்னு வெளியில் போகணும், ஆனால் ஒரு நல்ல சப்ஜி பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு இந்த பருப்பை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. ஒரு கழுவிட்டு அது கழுவும் போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தோல், அந்த ஊற வைக்கிறதுனால தோல் வந்துடும். கூடின மட்டும் அந்த மாதிரி தோலை போட்டு விலக்கி அது எடுத்துடாமல் இதோடய கூட கழுவிட்டு இந்த வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பையும் போட்டு உப்பு தேவையான தண்ணியும் போட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட போகிறப்போ இந்த தேங்காய் பாலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சப்ஜி நல்லாயிருக்கும்.
இப்போ இது வதங்கிருச்சு. வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பை இதை ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் தேங்காய் பால் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால், இது தேங்காய் பால் நான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் நல்ல ருசிக்காக. தேங்காய் பால் நல்லதும் கூட. இது எவ்வளோ குளுமைப்படுத்துமோ பாசிப்பருப்பு, அதே மாதிரி இந்த தேங்காய் பால் நல்லா குளுமைப்படுத்தக்கூடியது. வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. பச்சை மிளகாயை போட்டுட்டு வயிற்று புண்ணு ஆற்றுமே அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகாயை நம்ம நார்மலாக பச்சையாக இந்த சட்னிலலாம் அரைச்சி சாப்பிட்றது வந்து இந்த வயிறு புண்ணு இருக்கவங்களுக்கு ஆகாது. ஆனால் அதுவே நீங்கள் நல்ல இப்போ நம்ம வதக்கணும் பாருங்கள், அது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நம்மள ஒன்றும் பண்ணாது, அது கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிறது, இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி சேர்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது அதனோட வீரியம் நல்லா குறையும். இன்னும் கேட்டால் அந்த புண்ணை வந்து இது ரொம்ப அதிகப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்க்கறது தப்பு இல்லை. கொஞ்சமாக அவங்களுக்கு அளவோடு, அதுக்கும் டெய்லி பச்சை மிளகாயை வதக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லலை. என்னைக்காவது ஒரு நாள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லியும் கடைசியாக போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தா இந்த மேத்தி பரோட்டாக்கும் தால் சப்ஜிக்கும் சின்ன ரீகேப். மேத்தி பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய், உப்பு, தேவையான தண்ணி சேர்த்து இந்த கோதுமை மாவில் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் வெண்ணெயை உருக்கி அதில் பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெந்தய கீரியும் போட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சதை கொட்டி தேவையான உப்பும் போட்டு கலந்து நல்லா பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா பூர்ணம் ரெடி. இந்த பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்து நல்லா கிண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையில் ஒன்று அது உள்ளே வச்சு நல்லா மூடி அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கனமாகிட்டு தோசைக்கல்லை காய வச்சு அதில் போட்டு 2 பக்கமும் வெண்ணெயை தடவி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா மெத்தி பரோட்டா ரெடி. இப்போ தால் சப்ஜி, இதுக்கு பார்த்திங்கன்னா தோலோடு கூட பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு குக்கரில் இறக்கி வச்சுக்கணும். ஒரு கடாயை காய வச்சு அதில் வெண்ணெயை உருக்கி வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா அதில் கடுகு, சீரகம் தாளித்து பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வேக வச்ச பாசிப்பருப்பை தூக்கி போட்டுடணும். அது தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பாலும் கொத்தமல்லியும் தூவி ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கணும் அப்படின்னா தால் சப்ஜி ரெடி. என்ன நேர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கிச்சனுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதையும் செஞ்சு பார்ப்பேன். அது நல்ல ரிசல்ட்டோடு வரதையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் செஞ்சு காமிச்சு அதை நீங்களும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவீங்களேன்னு தான். இதே மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளோட மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.